ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத பாருங்கள். வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது யூரினரி இன்கான்டினன்ஸோட ஆசனாஸ்லாம் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூரின் போகிற இடத்துல அந்த ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கும். இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா ஒரு தும்புனாங்களோ ஒரு இரும்புனாலோ கொஞ்சம் யூரின் கசிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைக்கும் சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாக எதுவுமே போக முடியாமல் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த ஆசனாஸ்ல பார்க்க முடியும். இப்பெல்லாம் பார்த்தோம்னா மிடில் ஏஜ் பீப்புளுக்கே இந்த மாதிரி வந்துடுது. ஸோ அதுக்குரிய ஆசனாஸ்லாம் நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்க்கலாம். ஆசனம் 1, தண்டாசனால உட்காந்துட்டு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். முதல்ல பண்ண போறது சேது பந்தாசனா பண்ண போறோம். இது படுத்துட்டு அப்படியே காலை மடக்கிட்டு நம்மளோட இடுப்பு பகுதியை மட்டும் நல்லா மேலே தூக்க போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ காலை மடக்கிட்டு கால் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். 2 காலும் 2 முட்டியும் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். கைகள் நம்மளோட குதிக்காலை தொட்டுற மாதிரி வச்சுட்டு இடுப்பு பகுதியை நல்லா இப்படி மேலே தூக்கணும். எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லாவே தூக்கலாம். இல்லை சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். இப்போ இதே நம்ம தொடர்ந்து கூட செய்கிற மாதிரி செய்யலாம். அதாவது இடுப்பு மேலே தூக்கிட்டு அப்படியே கீழே வைக்கிறது. இது மாதிரி ஒரு 10 முறை அந்த மாதிரி செஞ்சுட்டே வரலாம். இப்போ நம்ம ஒரு 5 முறை செஞ்சிடலாம். இடுப்பு நல்லா அப்படியே மேலே தூக்கிடணும். அப்புறம் அப்படியே இப்படி கீழே இறக்கிடலாம். இதுவே மூச்சு பயிற்சியோட சேர்த்து பண்ணலாம். மூச்சு இழுத்துக்கிட்டே இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். மூச்சை விட்டுட்டே இடுப்பு பகுதியை கீழே வச்சிடணும். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 5 முறை செஞ்சிடலாம். இரண்டு 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இப்போ இது பயிற்சி 1, அதாவது சேது பந்தாசனா பிரிட்ஜ் போஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி மேலே தூக்கி வைக்கும்போது பார்க்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் பெல்விக் மசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் மெயின் அவங்க நல்லாவே தளர்வு அடைஞ்சிடும். ஸோ இப்போ அந்த யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்தது ஆசனம் 2. இதுவும் படுத்துட்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதாவது நம்ம பத்த கோணாசனா பண்ணுவோம். உட்காந்துட்டு பட்டர்ஃப்ளை போஸ். இப்போ அதையே நம்ம படுத்துட்டு நம்ம பண்ணுறோம். சுப்த பத்த கோணாசனா. இந்த மாதிரி படுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலை நீட்டி வச்சிடலாம். ஒவ்வொரு காலை இப்படி மடக்க போகிறோம். அந்த பத்த கோணாசனாங்க எவ்வளோ உள்ள அந்த குதிகால் உள்ள தள்ளி கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இப்படி கொண்டு வரலாம். அப்படியே இந்த 2 கை வச்சு இந்த காலை அப்படியே நல்லா இப்படி கீழே தள்ளணும். நீங்கள் எந்த அளவுக்கு இப்படி கை வச்சு இப்படி தள்ளுறோமோ அந்த அளவுக்கு இது விரிவடையும் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸு. ஸோ அதனால கை வச்சு இப்படி அழுத்திக்கலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது 2 காலுமே சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு காலை நீட்டிடணும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம்.
இதுவே வந்து நான் நிறைய முறை சரி இப்போ வந்து நம்ம 10 வினாடிகள் தான் செய்கிறோம், ஒரு 30 இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு 1 நிமிடம் வரைக்கும் கூட நம்ம அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து பண்ணலாம். இதில் இன்னும் ஒரு வேறுபாடு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எப்படின்னா அதே தான் பத்த கோணாசனா வச்சுட்டு அப்படியே வந்து இடுப்பு பகுதியை மேலே தூக்குற மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி கீழே இருக்கணும். முதல்ல ஆசனா பண்ணும் போது அந்த சேது பந்த ஆசனா பண்ணோம் இல்லையா, பிரிட்ஜ் போஸ், அதில் வந்து இடுப்பு பகுதியை மேலே தூக்குவோம். 2வது ஆசனா வந்து பத்த கோணாசனா, அது பட்டர்ஃப்ளை போஸ். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து செய்கிற மாதிரி வந்து இருக்கும். பத்த கோணாசனா காலை வச்சுட்டு இடுப்பு பகுதியை மேலே தூக்கணும். அப்படியே வந்து இப்படி கீழே இருக்கலாம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். இந்த ஆசனங்களை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்கணும். நிறைய முறை வந்து செஞ்சுட்டே இருக்கணும். நிறைய முறை செஞ்சோன்னா அதோட வந்து பலன் ஜாஸ்தியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பண்ணது சேது பந்தாசனா, 2வது பண்ண வந்து பத்த கோணாசனா, 3வதுல வந்து பத்த கோணாசனாவும் சேது பந்தாசனம் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 3 ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரீகாலோட போயிடலாம். ஸோ இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம், டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நிறைய விதத்தில் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ ஏன்னா வந்து நமக்கு காலங்கள் நம்ம பேசுகிற விஷயங்கள்னா நிறையா பேசுவோம், தமிழில் பேசுவோம், அது அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் அப்படிங்கும் போது கொஞ்சம் சிரமப்படுவோம். ஆனால் அந்த சிரமப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணலாம், ரூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நமக்கு அந்த ரூல் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், எடுத்துட்டு நம்ம ஒரு ஃப்ளோவில் ஃப்ளூயன்சியாக கொண்டு வரணும். தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு அப்ஸ் அண்ட் டவுனோடு வரும்போது ஃப்ளூயன்சி நமக்கு வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நமக்கு இங்கிலீஷில் பேசுறதுக்கு. ஏன்னா ஒருத்தர் பேசுறத வந்து அவங்க எப்படி பேசுறாங்கன்றதா, முடிஞ்ச விஷயத்த பேசுறாங்களா, நடக்க இருக்கிறத பேசுறாங்களா, இல்லை நடக்க போறத பேசுறாங்களா அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அப்போ அவங்க பேசுறத வந்து தமிழ்ல பேசுறாங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளால திரும்ப தமிழ்ல ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். அதுவே இங்கிலீஷ்ல பேச வரவங்களையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அகைன் வி ஜஸ்ட் வாண்ட் டு என்ன பண்ணணும், ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அந்த ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எப்படின்னா அவங்க கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி பதில் கொடுக்கணும். இல்லை நான் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஃபியூச்சர், பண்ண இருக்கிறேன் அப்படிங்கிறது நிகழ்காலம், நம்ம ப்ரெசென்ட்ல நடக்கிறது, பண்ணிட்டேன் அப்படிங்கிறது முடிஞ்சது, பாஸ்ட்ல முடிஞ்சது இல்லையா. ஸோ அதை எப்படி பெர்ஃபெக்ஷனா சொல்லலாமா, இல்லை இருக்கிறதா சொல்லலாமா, சிம்பிளா சொல்லலாமா, ஸோ அப்படிங்கிறதுலாம் இருக்கு. அதே கண்டினியூஸ்ல சொல்லலாமா, அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ 12 kinds of tenses என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டென்சஸ்லுமே ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு வாக்கியத்தை அமைக்கிறதுக்கு யாரை குறிக்குது அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி என்ன செயலை குறிக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், ஆக்ஷனுங்கிறது முக்கியம். ஸோ அப்போ யாரை என்ன செயலை அப்படிங்கிறது ரெண்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி இன்னைக்கான ரூல், இன்னைக்கான சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் வாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற டென்ஸ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ராகேட்டிவ். ஸோ ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ஆகிட்டோம், நல்ல ப்ராக்டிஸ் எடுத்துட்டோம். ஸோ இன்ட்ராகேட்டிவ் என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க், இட் இஸ் இண்டிகேட் கொஸ்டின் மார்க். verb form V1, V2, V3, present, past, past participle. ஸோ இதுக்கான verb form என்ன அப்படின்னா ஸ்டடி. ஸ்டடிங்கிறது என்னது, படிக்க. V2 and V3 வந்து ஸ்டடீடு. ஸ்டடீடுனா படித்தார். அப்போ ஸ்டடி, ஸ்டடீட், ஸ்டடீட், படிக்க, படித்தார், இல்லை படித்திருப்பார், அந்த மாதிரி சொல்லக்கூடியது. ஸோ இப்போ verb action ரெடி, subject I, we, you, he, she, they, it. இது எல்லாமே எங்கே வந்துடுது, சப்ஜெக்டில் வந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்,
ஃபியூச்சர் பர்ஃபெக்டோட ரூல் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இன்ட்ரோகேட்டிவில் வர்றதால ஃபியூச்சருங்கும் போது இண்டிகேட் வில் ஆர் ஷால் ஃபாலோட் பை யாரை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும், சப்ஜெக்ட் எடுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன செயலை குறிக்குது, அதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ஷன் ஹேவ், தென் செயல் V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எப்படி டெவலப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். வில், ஸோ வில் வி ஹாவ், அப்போ ஒரு ஃபியூச்சர், ஒரு சப்ஜெக்ட், ஒரு பர்ஃபெக்ஷன். பர்ஃபெக்ட், ஃபியூச்சர், பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுவும் எப்படி நம்மளுடைய இன்ட்ரோகேட்டிவ் பேஸில் எடுத்தாச்சு. தென் V3 வந்து ஸ்டடிட். இப்போ V3 ஸ்டடிட். ஸோ வில் வி ஹாவ் ஸ்டடிட் அப்படின்னா நம்ம படிச்சிருப்போமா அப்படிங்கிறது தான். ஸோ வில் வி ஹாவ் ஸ்டடிட், நம்ம படிச்சிருப்போமா அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ எப்போ அப்படின்னா எதுக்காக, இல்லை எப்போ, எந்த சமயத்தில் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ வில் வி ஹாவ் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாமினேஷன். அப்போ தேர்வுக்கு நம்ம படிச்சிருப்போமா அப்படிங்கிறது தான் இல்லையா. ஸோ அப்போ தேர்வுக்கு நாம் படித்திருப்போமா அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ தேர்வுக்கு நாம் படித்திருப்போம்னா சிம்பிளாக கொடுத்துருக்கதே அவங்க படிச்சாங்களா படிக்கலையா அப்படிங்கிறது தான். இதுக்கான ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல எழுதுறேன். We will have studied for the examination. Positive. இதே நெகட்டிவ். We will not have studied for the examination. ஸோ அப்போ அவங்க படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின், இன்ட்ரோகேட்டிவ். அவங்க படிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் we will have studied for the examination. அவங்க எக்ஸாமுக்கு படிச்சிருப்பாங்க. அதே நெகட்டிவ்ல வரும்போது we will not have studied for the examination. எக்ஸாமினேஷனுக்கு அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு வாக்கியம், இந்த ஒரு வாக்கியமும் கேள்வி வாக்கியமா இருக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், பாசிட்டிவா படிச்சிருப்பாங்க, செய்திருப்பார்கள், வந்திருப்பார்கள்னு பாசிட்டிவாவும் சொல்றோம். அதே சமயத்துல நெகட்டிவாவும் சொல்றோம், செய்யல, வரல, போகல அப்படிங்கிறத நெகட்டிவாவும் சொல்றோம் இல்லையா. ஸோ விச் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த ரூல் தான். அந்த பேஸ்ட் ஆன் த ரூலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இன்னைக்கான verb form ஸ்டடி, ஸ்டடிட், ஸ்டடிடுங்கிறத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இன்ட்ரோகேட்டிவ் ரூல் பேஸ் பண்ணி நம்ம அழகாக எழுதியிருக்கோம். ஸோ நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபியூவல் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் காமனா தெரிஞ்சது தான் என்ன சொல்லுவோம், பெட்ரோல், டீசல், இப்போ சிஎன்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஃபியூவல் கேட்டகரியில தான் வருது. லிக்விட் ஃபியூலா இதை நம்ம சொல்லுவோம், கேஸ், அது கேஸ்ட் ஃபியூலா அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த டீசல் அப்படின்றது வந்து அந்த லிக்விடுடைய பேரா எப்படி வந்துச்சு, அந்த ஃபியூலுடைய பேரா எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. சரி, இந்த டீசல் அப்படின்றத நம்ம பிராண்டாவும் பார்த்துருப்போம் இல்லையா. டீசல் இன்ஜின்ஸ்ல எப்பவுமே ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போதான் அதோடைய கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும், டிராகிங் பவர் அதிகமா இருக்கும். அப்படின்றதுனால ஹெவி லோடு வெஹிக்கிள் எல்லாத்துலயுமே டீசல் இன்ஜின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டீசல் இன்ஜின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம்னா அந்த இன்ஜின் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா. என்னதான் பெட்ரோல்ல ஓடுற மாதிரி இன்ஜின் கண்டுபிடிச்சிருந்தாலும் டீசல் ஊத்துனா ஓடுற மாதிரி ஒரு இன்ஜின் வேணும் இல்லையா.
அப்படி ஒரு என்ஜினியர் கண்டுபிடிச்சிருந்தாரு. அவர் தான் ரூடால்ஃப் டீசல் அப்படின்றவர். அந்த ரூடால்ஃப் டீசல் அப்படின்றவர் அந்த இன்ஜினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நிறைய வெஹிக்கிள்ஸ்ல அந்த இன்ஜினை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அப்போ அதுக்கு ஊத்தக்கூடிய ஃபியூவலை அவருடைய பேர்ல இருந்தே எடுத்து வைக்கலான்னு ரோடால்ஃப் டீசலா இருந்தது. அப்படியே டீசல் அப்படின்ற பேர் மட்டும் அந்த ஃபியூவலுக்கு வந்து இப்போ வரைக்கும் நம்ம எல்லாருமே அந்த டீசல்ன்ற பேரை ஒரு ஃபியூவல் நேமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய டிஷ்ஷஸ் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட்லியை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, தோசை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படிலாம் கேட்டா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருந்திருக்கும். என்ன, நமக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்காது. ஆனா இங்கிலாந்து, பிரான்ஸ் எல்லாம் அப்படி விடல. அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு கரெக்டான ரெகக்னேஷனும் கொடுத்துருக்கு அப்படின்றதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது ஜான் மான்டெகோ அப்படின்ற ஒருத்தர் தான் சாண்ட்விச் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கண்டுபிடிச்சாரு. என்னப்பா இதுல என்ன பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம். சாண்ட்விச் என்ன பிரெட்டு, அதுக்கு நடுவில் அந்த ஒரு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போடுறாங்க, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனால் இதை வச்சு சாப்பிட முடியும்னு ஒருத்தர் முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. அது இல்லாம கான்டினென்டல் டிஷ் அப்படின்ற பேரும் இந்த சாண்ட்விச்சுக்கு இருக்கு. ஏன் கான்டினென்டல் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி இந்த சாண்ட்விச் சாப்பிடுவாங்க. அது இந்தியன்ஸா இருக்கட்டும், ஆப்பிரிக்கன்ஸா இருக்கட்டும், அமெரிக்கன்ஸா இருக்கட்டும், ரஷ்யன்ஸா இருக்கட்டும், சைனீஸா இருக்கட்டும், ஜாப்பனீஸா இருக்கட்டும், இப்படி யாரா இருந்தாலுமே அந்த சாண்ட்விச்சை ரொம்ப ஈஸியா சாப்பிடுவாங்க. அந்த சாண்ட்விச்சில் இருக்கக்கூடிய ஸ்டஃப் வேணா மாறிடலாம், வெஜ் நான்வெஜ் அப்படின்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது ஒரு கான்டினென்டல் ஃபுட் அப்படின்ற மாதிரி பேர் இருக்கு. இப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு டிஷ்ஷா இருக்கக்கூடிய இந்த சாண்ட்விச் ஜான் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அதுவும் எப்படி தெரியுமா, இவர் கேம்லிங் ஆடிட்டு இருக்க மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிட்றதுக்கு இருக்காப்பான்னு கேட்டிருக்காரு. அவர் இல்லைங்க அப்படி எதுவும் டிஃப்ரெண்டா இல்லை, ஆஸ் யூஷுவல் இருக்கிறதா அப்படின்னு இருக்காங்க. சரி நீ என்ன பண்ற, அந்த பிரெட் எடுத்துக்க, ஸ்லைஸா போட்டு அதில் அப்படியே கொஞ்சம் குக்கும்பரு, அப்படியே கொஞ்சம் டொமேட்டோ, ஆனியன் இதெல்லாம் வச்சு கொஞ்சமா மீட்டை ஃப்ரை பண்ணி அதில் வச்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் சாண்ட்விச் உருவாச்சா. சரி ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி இவராகவே ஓனா சொன்ன ரெசிபி தான். அதுக்கப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்ல அது ரொம்ப ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் அப்பயுமே இவர் தான் அதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அது அப்படியே வேர்ல்டு வைட்ல பரவ இப்போ நம்ம எல்லாருமே இந்த சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு ட்ரையா பண்ணது தான் இப்போ ஒரு கான்டினென்டல் டிஷ்ஷாக வளர்ந்துருக்கு. 1870ல ரப்பர் எல்லாத்தையுமே தனியாக அந்த ரப்பர் மரத்தோட பால்ல இருந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நிறைய ரப்பர் மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய அந்த ரப்பர் மரத்தை எல்லாத்தையுமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது சரி இதே மாதிரி இன்னொரு மரத்துலையும் வருது, அதுலேருந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரியான ஒரு மில்கை ரப்பர் மில்காக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் அதை வச்சு ரப்பர் செய்யும் போது எல்லாமே டிஸ்ட்ராய் தான் இருக்கு. என்னடா இது, இதை வச்சு ரப்பரே செய்ய முடியலையே அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அதோடைய தன்மை வந்து ரொம்ப ஸ்லம்மியாக இருந்திருக்கு. அதாவது அமுக்குனா அமுங்குற மாதிரி இருந்திருக்கு. அந்த ரப்பர் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஸ்டிஃப்னஸ் கிடையாது. அதனால இதை வச்சு என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி சுவிங் கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இதன் மூலியமாக தான் கண்டுபிடிச்சாங்க. பபிள் கம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் ஆனதும் அப்பதான். சரி நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இந்த பபிள் கம்மை சாப்பிட்ருப்போம். ஆனால் அது கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் தான் ரீசனாக இருந்திருக்கு. கண்டுபிடிப்புக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லைன்ற மாதிரி கார்ஸ் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்கு. நமக்கு தெரியும் 360 டிகிரி கேமரா இருக்கிற மாதிரியான கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் பார்க்கலாங்க, நீங்க 90ல திருப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கார்ஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்கிரேடும் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம ஏர்லியரா போய் பார்க்கும்போது காரை கண்டுபிடிச்ச டைம்ல எல்லாரும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, காரை பார்க் பண்றதுல பயங்கர பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஒரு கார் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க, 2 காருக்கு நடுவில் கொண்டு போய் ஒரு காரை விடணும், அதுவும் இடிக்காமல் விடணும், எப்படி விடுறதுன்னு தெரியாமல் பயங்கரமான குழப்பத்தில் இருந்தாங்க. அதை எப்படியாவது டேக்கிள் பண்ணும் அப்படின்றதுக்காக டயரை ரியர் வீலுக்கு 2த்துக்கும் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணாங்க ஹாரிசாண்டலாக. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இது பார்க்கிங் வீல் அப்படின்னே பேர் இருக்குது. ஒரு பட்டனை தட்டினீங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் வீல் வந்துடும். நீங்கள் அதுக்கு தனியாக கியர் ஷிஃப்ட் பண்ணி சைடு லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லி எப்படி வேணாலும் மாற்றி ரொம்ப ஈஸியாக பார்க் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் போய் ஒரு கார்னரில் இப்படி பார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற வீல் ஆக்டிவேட் ஆகி சல்லுன்னு அப்படியே உங்களை திருப்பி அழகாக பார்க் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நிறைய பேர் அப்போ கார் ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால நிறைய மரத்தில் போய் இடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரியான ஒரு டயரை ஒரு பம்பராக ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டில் அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்டில் எப்பவுமே சுற்றிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு டயர். அது ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடியது. நம்ம இந்த ரியல் வீல் ஃப்ரண்ட் வீல் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ரொம்ப ஸ்மூத்தாக சுற்றுற மாதிரி அதோட பேரிங்கை ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்கேஸ் இப்போ ஏதாவது போய் மரத்தில் மோதுது அப்படின்னா உடனே அந்த டயர் ஆக்டிவேட் ஆகி அழகாக அப்படி தள்ளி விட்டுரும். அந்த மாதிரியான
மாதிரியான ஒரு விஷயமும் அப்போ டயர் வச்சு பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணும் அப்படின்றதுக்காக, அதுவும் மேனுவலாக பண்ணும் அப்படின்றதுக்காக அப்போவே அவ்வளோ சிந்திச்சு பண்ணாங்க. ஈவன் அப்போ இவ்வளோ டெக்னாலஜியும் கிடையாது. நிறைய பேர் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த லெமன் ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ அது இயற்கையாக கிடைக்கலாம், ஆனால் மனிதனால் செயற்கையாக உருவாக்கப்பட்டதுதான் அந்த லெமன் அப்படின்றது. ஆரஞ்சு அண்ட் சிட்ரன் இந்த 2 ஃப்ரூட்டையுமே வச்சு ஒரு கலவையாக ஒன்று ரெடி பண்ணும் அப்படின்னு நினச்சாங்க. அது நிறைய ஜூஸியாக இருக்கணும், இதே மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் இருக்கணும், பிழியறதுக்கு ஆரஞ்சு மாதிரி வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு லெமன் அப்படின்ற ஒரு விஷயத்த மனிதனாவே தான் உருவாக்குனாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அதை அப்படியே விதை போடுறது, விதை போட்டு வளர்றது அப்படின்னு சொல்லி நம்ம நாளடைவில் இப்போ பார்க்குறோம்லே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. ஆனால் முதல்ல லெமன் அப்படின்ற ஒரு தேவை மனிதனுக்கு இருந்துச்சு. சிட்ரஸ் ஃப்ரூட்டாக வேணும், ஏன்னா ரொம்ப ரொம்ப சிட்ரஸாக இருக்கிறது சாப்பிடவும் முடியல, ஆரஞ்சு ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்குது, இது ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு கலவை வேணும், ஜூஸியாக வேணும் அப்படின்னு தான் லெமனையே கண்டுபிடிச்சாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilve Maliti.